ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேங்க. ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டின் முதல் ஆராதனையில் உங்களோடு கூட இருக்கிறதுல அதிகமான சந்தோஷம் அடைகிறேன். எதேச்சியாக இருந்தாலும் தேவனுடைய திட்டமாக இருக்கிறபடினால, தேவ சித்தமாக இருக்கிறபடினால என்னை அழைத்து வந்த ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் அதிகமாக நேசிக்கிற அண்ணன் சொன்னாங்க, ஆராதனையோட வார்த்தையை கொடுக்கறதில்ல, நான் அதிகமாக எழுப்புதலின் தாக்கம் நிறைந்த ஊழியர்களோடு கூட இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புவேன். நான் ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு தெரியும் தேசத்தில் பாவம் எப்படி தலைவிரித்து ஆடுகிறது. கண்கூடாக பார்த்த ஒருவன், நேரடியாக பார்த்த ஒருவன். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி எழுப்புதலை கொண்டு வருது அப்படின்னு பேசிக்கிற, அதற்காகவே வாழுகிற அநேக தரிசனம் நிறைந்த தலைவர்களோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் அன்பு அண்ணன். ஸோ அவங்களோட முதல் ஆராதனையில் இணைந்து ஊழியம் செய்கிறதுல கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். அன்பு அண்ணனை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை இன்னும் பெருக செய்யட்டும், உயர்த்தட்டும். இன்னும் பல ஜாதிகளுக்கு, கோடிகளுக்கு, தேசங்களுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். திரும்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. ராமன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆராதனை உண்மை ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துனீங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? அவங்க மாத்திரம் ஆமாம், என்னோட ஆவையில் கனெக்டாக இருக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன். ஏன்னா அந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் சபைகளை வச்சிருக்கிற ஒரே ஒரு காரியம், சபைகளை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒரு காரியம், எந்த அளவு சபை முடக்கப்பட்டதோ அதே அளவு அதற்கும் மேலாக கூட சபை சரவடியாய் வெடிக்க போகிற நாட்களுக்குள்ள வந்திருக்கிறது என்கிறதை நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார். ஸோ ஒரே ஒரு எனக்கு டைம் நல்லா கொடுத்துருக்குறாங்க பிரசங்கம் பண்ணுறது. ஒரே ஒரு பாடலை மாற்றி நான் பாட விரும்புகிறேன். ஏன்னா இந்த பாட்டு ஆக்சுவலாக நம்பத்தக்கவர், வாக்குத்தத்தம் செய்தவர், அடுத்து எல்லா நியூ இருக்கும், எல்லா சபைகளும் பாடுறதுக்கு ஒரு பாட்டை கிருபையாக கர்த்தர் கொடுப்பாங்க. இந்த வருஷமும் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆனால் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. ஃபைல் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆனதுனால லாஸ்ட் வீக்கில் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியல. ஸோ அதை அடுத்த வாரம் January 14 எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 29 ஆண்டுகள் முடித்து January 14 என்னுடைய 30வது பர்த்டே. ஸோ அதை மாத்திரம் பாடிட்டு நான் ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கிக்கும்படி ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். 2021க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஏற்கனவே போயிருக்கிறார். தேவ பிரசன்னம் ஏற்கனவே முன்னால போயிட்டு இருக்காம, அதான் அப்படி எழுதுனேன். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோகி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோகி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. பிராஸ் ஃபீல் பண்ணுங்க. கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைகளை தட்டி பாடலாமா? கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், என் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கமான் டிக்ளேர் பண்ணுங்க. நெருக்கமும் மாறிடும் நேரம், என் சுகவாழ்வு துளிர்த்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, இந்நாள் அழைத்தவர் முன் செல். தலைக்கு மேல கைதட்டி, அவர் நாமம் எல்ரோகி, நம்ம எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோகி, நம்ம எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நாம் ஒடுங்கி போவதில்லை. சொல்லுங்க. கைவிடப்படுவதில்லை, நாம் அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று
காசு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், உங்ககிட்ட பொருள் இல்லாம இருக்கலாம், எது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கூட ஏசப்பா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓ ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. மேஜர் சொந்த பிள்ளையை தந்தவரா, சொந்த பிள்ளையே தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவா, மற்ற எல்லா இதை மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். மேஜர் மேஜர் சொந்த பிள்ளையை தந்தவரா, கையை உயர்த்தி தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவா, மற்ற எல்லாமும் அருளிடு. தலைக்கு மேல அவர் நாமம் எல்ரோஹி. come on everyone. நம்மை என்னாலும் காண்கின்றவா, அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை என்னாலும் காண்கின்றவா. ஓ கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்படுவதில்லை. இந்த வருஷம் நீங்க அவமானப்பட மாட்டீங்க, நீங்க ஒடுங்கி போக மாட்டீங்க. என்னால் அழைத்த கர்த்தர் முன் சொல்லுகிறா, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஓ ஓ முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, சொல்லுங்க, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. அவர் புது வழி திறந்திடுவா, ஏசு புது வழி. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்காக அவர் ஒரு புது வழி திறந்திடுவா. நான் ஒன்ன குறிச்சும் கலங்கல ஆண்டவரே, ஒன்ன குறிச்சும் பயப்படல. ஏனென்றால் என்னை அழைத்தவர் எத்தனை கர்ச்சிக்கிற சிங்கங்கள் எழும்பி வந்தாலும் என்னில் வாசமாயிருக்கிறவர் அவர் யூத ராஜ சிங்கம். அவர் புது வழி திறந்திடுவா, ஏசு புது வழி. கடைசி ஒரு முறை கையை தட்டி பாடிடலாமா? அவர் நாமம் எல்ரோஹி, நம்மை என்னாலும் காண்கின்றவர். அவர் நாமம் கைவிடப்படுவதில்லை, நாம் ஒடுங்கி போவதில்லை. ஓ கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில். மூணாவது சான்ஸா ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சான்ஸா. நான் ஜெபமணி ஆண்டவரோட பேசி ஆராதித்து கொண்டே இருக்கும்போது தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசினார். என்னன்னா, நம்மள அநேகர் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், சபை நெருக்கப்படுகிறது, ஊழியர்கள் நெருக்கப்படுறாங்க. எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப ஆண்டவர் என்னோட பேசின ஒரு காரியம் தான் இது. ஓ எப்பக்கம் நெருக்கப்பட்டோ சோர்ந்து நீ போய் விடாதே. சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ சோர்ந்து நீ. சத்தமா பாடி முடிக்கலாம். எப்பக்கம் நெருக்கப்பட்டோ சோர்ந்து நீ. ஓ மேஜர் உந்த நோட்டத்தை துவக்கினவா, உந்த நோட்டத்தை துவக்கினவா, உன்னை என்னாலும் நடத்திடுவா, உன்னை என்னாலும் கடைசி வர நடத்திடுவா. எந்த நோட்டத்தை துவக்கினவா, எந்த நோட்டத்தை சொல்லுங்க, என்னை என்னாலும் நடத்திடுவா, என்னை. கமான், கையுள்ளவங்க மாத்திரம் மேல தூக்கி தட்டி ஒல்லோ. அவர் நாமம் எல்ரோஹி, நம்ம என்னாலும் நிதாரமா சந்தரமா லபா. எல்லா நெருக்கங்கள் பாரங்கள் விலகட்டும், எதிர்த்தெழுகிற செங்கடலின் வல்லமைகள் இப்பொழுது செயலிழப்பதாக. நசனாகிய இயேசுவின் நாமத்துல யுத்த களத்துல கால் வைத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உன்னை இந்த வரைக்கும் கொண்டு வந்த கர்த்தர் உன்னிடத்தில் ஒரு பெரிய முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் காலாட்களோடு நீ ஓட வேண்டியவன் அல்ல. ஓ காலாட்களோடு நீ ஓட வேண்டியவன் அல்ல, நீ குதிரைகளோடு ஓட பிறந்தவர். தெய்வ பிள்ளையே, நீ அசைக்க பிறந்தவர், நீ ஆளுகை செய்ய பிறந்தவர். ராமா சியாந்தரே, அவருடைய பலத்த கரமோ ஓங்கிய புயமோ உன் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறது. அவர் நாமம் எல்ரோஹி, நம்ம என்னாலும் காண்கின்றவர்.
கைவிடப்படுவதில்லை, நான் ஒடுங்கி போவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நான் அவமானம் அடைவதில்லை. நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்திடுவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. ஸோ இதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. 14ஆம் தேதி இதை ரிலீஸ் பண்ணிடுவோம். எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இது. இந்த ஆண்டுக்காய் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வசனம். எடுத்து வாசிக்கலாம். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். இந்த ஆண்டு 2020 பழைய ஆண்டுல எதுல எல்லாம் குறைவை சந்திச்சீங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாய் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. அநேகருக்குள்ள நிறைவின் அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். நான் சொல்ல சொல்ல ஆமென் சொல்லிட்டே இருங்க. அவங்களுக்கு மாத்திரம் தான் நடக்கும். நிறைவின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நிறைவின் செழிப்பை கொடுக்க போகிறார். நிறைவின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். உங்க பிசினஸ்ல ஒரு நிறைவு, உங்க வேலையில ஒரு நிறைவு, நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தலைக்கு மேல கைதட்டி மகிமைப்படுத்துறவங்க மாத்திரம் 1000 மடங்கு பெருக்கத்தை உண்டு பண்ணி எல்லாவற்றிலும் அவர் நிறைவாய் நடத்த போகிறார். 2020 குறித்து பார்க்கும்போது எல்லாரும் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இதே மாதிரிதான் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அநேக வாக்குத்தத்தங்களை அந்த வருஷம் நியூ இயர் சர்வீஸ்க்கு வரும்போது எடுத்தோம். ஆண்டவர் பேசினார். ஆனா அந்த ஆண்டு மார்ச் 22 தாண்டின பிறகு நடந்த காரியங்கள் பயங்கர வித்தியாசமா இருந்தது. ஒருவேளை இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எப்படி இருந்தாலும் சபை இந்த ஆண்டு சபையா இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சபையை ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். என்ன நெருக்க வந்தாலும், என்ன குறைவு வந்தாலும், என்ன பாடு வேதனை வந்தாலும், உன்னை அவர் கையை தட்டிருங்கள். ஐயோ உருன்னு பார்த்துட்டு கூடாது. உங்களை அவர் நிறைவுள்ளவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை காண்பித்து அதன் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்கிறதை மாத்திரம் நான் பிரசங்கித்து முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நம்ம எல்லாருக்குமே எலியாவை குறித்து தெரியும். திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம். வர வேண்டிய ஒரு குறைவு, ஏற்பட வேண்டியிருந்த ஒரு குறைவு அல்லவென்றால் குறைவின் நிமித்தமாய் மரித்து போக வேண்டிய இடம் அது. குறைவின் நிமித்தமாய் வாழ்க்கை கைவிடப்பட வேண்டிய நிலைமை அது. குறைவின் நிமித்தமாய் மொத்த குடும்பமும் அழிந்து போக வேண்டிய ஒரு நிலைமை. எப்படி ஆண்டவர் தடுத்தாரு, கடைசியில் எப்படி அதன் மூலமா எப்படி அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவா மாத்தினார். அப்ப அந்த நிறைவு வரணும்னா நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் பிரசங்கித்து நான் முடிக்கும்படி ஆசைப்படு. எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்தி, ஆனாலும் முதல் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் என்ன குறைஞ்சு போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். தேசத்துல மழை வருதோ வரலையோ, லாக்டவுன் கிளியர் ஆகுதோ இல்லையோ, என்ன நடக்குதோ இல்லையோ, அவர் நிர்ணயித்த பின்மாறி மழை ஊற்றப்படும். எழுப்புதலின் சேனை, காலூன்று நிற்கிற சேனை கர்த்தர் தூத்துக்குடியில் எழுப்புவார். கை தட்டிருங்க பார்க்கலாம்.
தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. எலியாவை குறித்து தெரியும் நல்லா. பாருங்க, பைபிள்ல எப்பொழுதுமே ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தும் போது எபிரேய பதத்தில் பார்த்தோம்னா எப்படி அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த மனுஷன் எந்த கோத்திரத்திலிருந்து முதலாவது வருகிறான் என்கிறதை அறிமுகப்படுத்துவாங்க. எல்லாவற்றிற்கும் மேல இப்ப மோசே யோசுவா அப்படின்னா எங்க இருந்து வர்றாங்க, யாருக்கு கீழே வர்றாங்க, யாருக்கு பிறந்தவங்க, தாத்தா யாரு, முப்பாட்டை யாரு, பூட்டை யாரு, பூட்டி யாரு, ஏதாவது ஒரு காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் தீர்க்கதரிசியாகிய எலியாவை குறித்து எழுதப்படும் போது மாத்திரம் அங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா அப்படின்னா, அப்போ அவன் ஒரு he was a Tishbite அப்படின்னு சொல்றாங்க. which means அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, திஸ்பியன் அப்படின்னு சொன்னாலே எல்லாவற்றையும் இழந்தவன் என்ன அர்த்தமா? எல்லாத்தையும் இழந்தவன். காசை இழந்தான், பொருளை இழந்தான், பொண்ணை இழந்தான், உடமையை இழந்தான், சொத்தை இழந்தான், அந்தஸ்தை இழந்தான், தன் குடும்பத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லி வசனம் அங்கு தொடங்குது. அப்படின்னா திஸ்பியன் சொன்னா எப்படி எல்லாவற்றையும் இழந்தவன் என்று அர்த்தமோ, அதே போல அடுத்த வார்த்தை எலியாஸ் என்று சொன்னா which means Yahweh is my God, யெகோவா என்னுடைய தேவன். சிம்பிளா சொன்னா எல்லாவற்றையும் இழந்தவன் தான், எதற்காகவும் இயேசுவை இழக்கல. கையை தட்டி மகிமைப்படுத்திருங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணாலும் இழக்கலாம் தெய்வ பிள்ளையே. காசு இழக்கலாம், பொருள் இழக்கலாம், பொண்ணை இழக்கலாம், உங்க வீட்டை இழக்கலாம், காரை இழக்கலாம், நகையை அடமானம் வச்சு இழந்து போயிருக்கலாம். எதை வேணாலும் நீங்க இழந்து போயிருந்தாலும் இந்த 2021 ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ இழக்காத வர, நான் உனக்குள்ள இருக்கிற வர, நீ எதையுமே இழக்கல. ஏனென்றா ஒரு மனிதன் இயேசுவை இழக்காத வர அவன் வாழ்க்கையில அவர் இழந்த எல்லாவற்றையும் 2 தனியாய் திரும்ப தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்க பர்ஸ்ல காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்க உள்ளங்கிற இருதய பாக்கெட்டுக்குள்ள ஏசு இருந்தா போதும், உட்கார்ந்த இடத்துல மொத்த உலகத்தை அசைச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம தேசத்தின் தலைவர்கள் நினைச்சாங்கன்னா, இல்ல அமெரிக்க அதிபர் நினைச்சாருன்னா, ஒரு சட்டத்தை எழுதணும்னா அவங்க தேசத்துல மாத்திரம் அதை எழுதி நடைமுறை கொண்டு வர முடியும். நம்ம பிரைம் மினிஸ்டர் நினைச்சா இந்தியாவில் மாத்திரம் தான் கொண்டு வர முடியும். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நினைச்சா உட்கார்ந்த இடத்துல முழங்கால்களை முடக்குனா போதும், மொத்த உலகத்தையும் ஒரு அறைக்குள்ள இருந்து அசைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதுதான் காசு இல்லைன்னா கூட பரவாயில்லை, இயேசு நம்ம கூட இருக்கணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கமான் சத்தமா ஹல்லேலூயா. காசு இல்லைன்னா கூட பரவாயில்லை, நம்ம கிட்ட இயேசு எப்பவுமே இருக்கணும். சோ இப்ப ஆண்டவர் இருக்கிறார். ஓகே, எலியாவை நேற்று தினத்தில் அண்ணனோடு கார்ல ஏறி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா என்னன்னு தெரியல, திடீரென்று அண்ணன் இந்த வார்த்தையை பேசினாங்க. கேரித்துக்கு இப்ப அனுப்புகிறார். கேரித்தில் இருந்த ஒருத்தனை சாரிபாத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுறார். கேரித்தில் இருக்கும்போது காக்கா வந்துச்சு, காக்கா வந்துச்சு. இன்னொன்னு, இப்ப எப்ப கேரித்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, இன்னும் பிரசங்க தொடங்கல, இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்குறேன். நாட்டுல தேசத்துல மழையே இல்லை. மழை இல்லைன்னா என்ன இருக்கும்? குடிக்க தண்ணி இருக்காது, குளிக்க தண்ணி இல்லை, சமையல் பண்ண தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, இல்லாத ஒரு நிலைமை. இப்போ கேரித்துக்கு அனுப்புறாரு, காக்கா வருது. கேரித்தின் அனுபவத்தில் இருந்த ஒருவனை வசனம் சொல்லுது, எங்க போறார்னா சாரிபாத்துக்கு கொண்டு போகிறார். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு. இப்போ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் யார் இருக்கிற இடம்னா, நான் சும்மா பாயிண்ட் மட்டும் கொடுக்குறேன், ஏன்னா நான் உள்ள அடுத்த பகுதியை டீப்பா பேசணும். அதனால யார் இருக்கிற பகுதி அப்படின்னா, இப்ப அங்கதான் ஒளிமுக வாசல் என்று சொல்லி ஒன்று இருக்கும். பண்டைய நாட்கள்ல அரண்மனை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பக்கத்துல இருக்க இந்த பத்மநாபபுரம் அரண்மனை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வெளியில அந்த மதில் சுவர்கள் பாருங்க, நம்ம சர்ச்சிலே வெளியில மதில் சுவர் நல்லா ஹைட்டா இருக்கு. அப்போ ஒளிமுக வாசல்ல அந்த வாசல்கள் அலங்க வெளியில இருக்கிற அந்த சுவர் வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கும். இன்னொன்னு, நம்ம ஊர்ல சாதாரணமா முள்ளு வைப்பாங்கல்ல, அதே மாதிரி அந்த இடத்துல கரண்ட் ஷாக் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்கன்னு சொல்லி வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்பேற்பட்ட இடத்துல ஆண்டவர் எலியாவை போய் இருக்க சொல்றார். நல்லா கவனிக்கணும். இப்ப உள்ள இருக்கிற ஆளு இவனுடைய எதிர்ப்பாளர். யார் எதிர்த்தது என்றால்
ஆகாபும் எசபேலும் எலியாவை எப்படியாவது இருக்கக்கூடாது, ஏன்னா இவன் மூலமா தான் பிரச்சனையே. இவன் சொன்னா வானம் திறக்குது, இவர் சொன்னா வானம் அடைக்கப்படுது. அப்ப இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, இவன் தான் நம்ம எதிரின்னு சொல்லி இவனை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ற ஒரு இடத்தின் ஒளிமுக வாசலுக்கு பக்கத்துல ஆண்டவர் கொண்டு போறார். உள்ளே இருக்கிற ஒருவன் தான். அவனுக்கு புரியல, ஏன் ஆண்டவர் இங்க கொண்டு வந்தீங்க கேட்கவும் இல்லை. ஓ சொன்னாரா, போயிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. 2020 உங்களை நடத்தினார்ல, 21 போக சொல்றாருன்னா கண்டிப்பா கால் எடுத்து வைங்க. அழைச்சவர் கண்டிப்பா நடத்துவார். இப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவரே சொல்றாரு, உன் எதிர்ப்பாளர் இருக்கிற இடத்துல உன்னை போஷிப்பதற்கும் உன்னை நடத்துறதுக்கும் ஒரு விதவைக்கு நான் கட்டளை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா 2021 என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் எது எப்படி காரியம் மாறுதல முடிந்தாலும் தெய்வ பிள்ளையே, உன்னை நடத்துகிறதற்கு உன்னை போஷிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் ஒருவனை ஆதாயம் செய்து அவர் உன்னிடத்தில் அனுப்புவார். கை தட்டி பெற்றுக்கொள்ளுறவங்க மாத்திரம். இப்போ சாரிபாத்துக்கு எலியா போயாச்சு. சாரிபாத்தின் இடத்தில் இருந்த ஒரு விதவையின் இடத்துக்கு போகிறார். தெரியும் எலியாவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும், போராட்டம் இருக்குன்னு தெரியும், நாட்டுல மழையும் இல்லைன்னு தெரியும். ஆனா தைரியமா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு போறார். போய் அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா. அப்போ அவளை பார்த்து கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி பாத்திரத்துல கொண்டு வாமாங்கிறாரு. நம்ம ரொம்ப யோசிக்குது. அடிச்சு வீட்டுக்கு போயிட்டு உங்க பானையில் இருக்கிற மாவுல எனக்கு அடை பண்ணி கொண்டு வாங்குறாரு. அடைன்னு போட்டிருக்கிறாங்க, ஒரு வருஷன்ல கேக்குன்னு போட்டிருக்கிறாங்க, நிறைய வித்தியாசமா போட்டிருக்காங்க. சரி, நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்கோ. என்னன்னு வச்சுக்குவோம், மாவுல என்னெல்லாம் செய்யலாம் சொல்லுங்க. மாவுல என்னெல்லாம் செய்யலாம்? தோசை செய்யலாம், இடியாப்பு ஊத்தலாம், வேற ஆப்பம் ஊத்தலாம், பனியாரம் ஊத்தலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இப்போ உங்க வாய்க்கு ருசியா என்ன கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் தோசைன்னு வச்சுக்குவோம். எலியா இந்த அம்மாட்ட கேட்கிறாரு, அம்மா போய் உங்க வீட்டில் இருக்கிற இந்த மாவுல தண்ணி கொடு அப்படின்னா அந்த அம்மா ரொம்ப யோசிக்குது. ஐயா என்னையா, ஏற்கனவே வறண்டு போய் கிடக்குது, வறட்சி. ஏன்னா இந்த அம்மா பார்த்ததில் என்ன தெரியுமா, நியூஸ் சேனலை ஓபன் பண்ணுது, கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தமிழகத்தில் 1 லட்சமாக உயர்ந்தது. நமக்கு ஒரே ஷாக்கு, என்னையா இது அப்படின்னு. அடுத்து ஒரு நியூஸ் வருது, என்ன டிவியை ஓபன் பண்ணாலும் இந்த அம்மா பக்கத்து வீட்டில் பயங்கர மரணம், கொரோனாவினால் அவர் மரித்து போனார். இந்த அம்மாவால தாங்க முடியல. பின்னாடி திரும்பின பிரச்சனை, என்னையா அது நல்லா தானே போச்சு நாடு, இப்போ ஃபுல்லா லாக்டவுன், வெளியே கால் வைக்க முடியா. இப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில கடைசி கொஞ்சோண்டு மாவு இருக்கு. எதுக்கு தெரியுமா, சாவு வரப்போறது நிச்சயம், நாளைக்கு நானும் என் பிள்ளையும் மறிக்க போறது நிச்சயம், அதனால கடைசியா சாப்பிட்றதுக்கு கொஞ்சோன்னு இருக்கு. இப்படி ஈவு இறக்கமே இல்லாம சின்ன பிள்ளைக்கு வச்சிருக்கத நீ கேட்கறியே அப்படின்னு சொல்லும் போது எலியா சொல்றாரு, உன் சாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் வரலமா, உனக்கு அடக்காராதனை நடக்கிறதுக்காக நான் வரல. என்ன நடந்தாலும் மழையே இல்லைனாலும் உன் வாழ்க்கையை துவக்கி மீண்டும் ஒரு விஷயம் உயிர்ப்பித்து உன்னை மாத்திரம் நடத்தி உன் எல்லா குறைவையும் நிறைவாக்குகிற எனக்குள் இருக்கிற ஒருவரை உனக்கு காண்பிக்கும்படி நான் நல்ல கைதட்டுங்களே, உனக்கு காண்பிக்கும்படி நான் வந்திருக்கிறேன் என்கிறத எலியா இப்ப அம்மாவுக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். எப்படி காண்பிச்சு கொடுத்தார், இதுதான் மேட்ரு, இதுதான் என்னுடைய மெசேஜ். எப்படி காண்பிக்கிறார்? எலியா சொல்றாரு, பரவாயில்லை கொஞ்சம் தான் இருக்குன்னு கவலைப்படாத, முதலாவது அந்த பானையை கொஞ்சம் என் பக்கமா திருப்பி என் இடத்துல கொண்டு வா, அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன அர்த்தம்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை முதல்ல எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னாரு, எலியா போன உடனே முதலாவது, இப்ப பாருங்க, இந்த சாரிபாத்தின் விதவை அவ பார்க்கறதெல்லாம் சூழ்நிலையத்தான் பார்க்கிறாளே தவிர இயேசுவை பார்க்கல. ரெண்டாவது என்னன்னா, எலியா சொன்ன உடனே, தீர்க்கதரிசி வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே, ஊழியக்காரன் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே தரிசனத்தோடு முதலாவது தன்னை அவள் இணைத்து கொள்ளுகிறாள். ஹலோ, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷனை ஆவிக்குரியவனாக மாற்றும் போது, சபை என்கிறது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தரிசனம். அதை யாரும் உடைக்கவும் முடியாது, அதை உடைக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தர் கொடுக்கவும் கிடையாது. ஏனால் சபை
கர்த்தருடைய சரீரம் சபை அவருக்கு சொந்தமானதா இருக்கிறது. முதலாவது ஆண்டவர் அதை ஏற்படுத்தும் போது அவர் தரிசனத்தோடு ஏற்படுத்துகிறார். இரண்டாவது இந்த தரிசனத்தில் இணைக்கப்படுகிறவர்கள் அதுல சரியாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் ஓகே. அந்த சபையில தான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பானையை கொண்டு வர சொல்றாரு, மாவுல எனக்கு தோசை பண்ணி கொடுக்க சொல்றாரு. பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அம்மா எதையுமே யோசிக்காம என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் அழைக்கப்பட்ட இணைக்கப்பட்ட தரிசனத்திற்கு உண்மையுள்ளவனா இருப்பேன் என்று சொல்லி தன் அர்ப்பணிப்பாங்க, வெளிப்படுத்துறாங்க. ஃபைன். ஆனால் நான் என்ன பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னா, இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆத்துமா, தரிசனத்தின் பாதையில இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆத்துமா, ஒரு வாழ்க்கை, அது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா அவர் நினைச்ச நிறைவு நம்மளுக்குள்ள வரும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல பானை என்கிறது which refers to our life. பானை, the pot, அது எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. எலியா சொல்றாரு, பானையை முதல்ல இங்கிட்டு திருப்பு அப்படிங்கிறார். ஏன் பக்கமா பானையை கொண்டு. அப்படியானால் வாழ்க்கை முதலாவது தரிசனத்துக்கு உள்ள வரணும். இப்ப தரிசனத்துக்கு உள்ள வந்து நம்மள ரொம்ப பர்ஃபெக்டா இருப்போம், சண்டே சர்வீஸ் போவோம். பாருங்க, இன்னொன்னு எலியா கூட அங்க அப்படிதான் இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற வரைக்கும் அங்கதான். வார வாரம் ஆராதனை நடத்துறாரு, வார வாரம் பாட்டு பாடுறாரு, வார வாரம் பிரசங்கம் பண்றாரு, ரெண்டு பேருக்கும் வார வாரம் திட்டுறாரு. வீடு விசிட்டிங் போகும்போது ஏன் இப்படிலாம் இருக்கீங்க கேட்கிறாரு. அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட திரும்ப கேட்கல. ஏன்னா என்னை நம்பி நான் வாழ வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் அனுப்பின ஒரு தேவ மனுஷனுக்கு கீழாக அடங்கி இருக்க கற்றுக்கொண்டால் ஃபைன், ஓகே. அப்படி வார வாரம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் முதல்ல எலியா கத்து கொடுக்கிறார். பானை இங்கே கொண்டு வா, நீயே வச்சுட்டு இருந்தேன்னா தான் பிரச்சனை. அப்ப நான் ஆண்டவரை கேட்டேன், ஓகே ஆண்டவரே, பானை வாழ்க்கையை குறிக்குது, எப்படி நிறைவுள்ளதா மாற்றுவீங்க? முதல் காரியம் நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, எடுத்துக்கோங்க. முதல் காரியம், யூடியூப்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், பானை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. விறகுகள்னு ஒரு பிரசங்கம் எடுத்தேன் போன வருஷம், இல்லை இங்க எடுக்கலன்னு நினைக்கிறேன். பானையை குறித்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார். பானை செய்யறவங்க முதல் காரியம் என்ன பண்றாங்க? ஒரு அம்மா பெரிய பொட்டு வச்சுட்டு வந்து அவங்க பேசுறாங்க, நாங்க பானை செய்யும் போது அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அவங்க நாங்க பானை செய்யும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தீயை போட்டு நல்லா சூடேற்றிக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த பானையிலிருந்து மண் வாடை வெளியே போகணும்ல. நான் கேட்டேன், ஆண்டவரே, பானை சூடேற்றப்படும் போது மண் வாடை வெளியே போகிறதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னை ஆழத்திற்குள்ள இழுத்து சென்று கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு தரிசனத்துல இணைக்கப்படும் போது அவன் வாழ்க்கை சூடேற்றப்படணும். ஏன்னா வாழ்க்கை அபிஷேகத்தினால் சூடேற்றப்படும் போது மாத்திரம்தான் உலகம் என்கிற வாடை அவனிலிருந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ வாழ்க்கை பானையில மாவு நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா தெய்வ பிள்ளையை நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் தேவனுடைய சமூகத்தில் சூடேற்றப்படுகிற ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அதே சூழ்நிலையில சூடேற்றப்படும் போது உலகம் என்கிற வாடை நம்மிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிறதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சிலரை பார்த்தா சண்டே ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க, ரொம்ப நல்லா பாடு. ஒருவேளை 2020 உங்க வாழ்க்கை பானை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா 2021 முதல் ஆராதனையில இங்கிருந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போங்க. ஏன்னா நம் வாழுகிற உலகம் அது மிக கொடியதா இருக்கிறது. ஒரு காலத்துல பாவம் பண்றது கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா பாவம் பண்ணிடுறாங்க. அதான் பவுல் அப்பவே எழுதியிருக்கிறாரு, மேலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கென்று ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்ப ஒத்த வேஷம் இருக்கிற ஒரு மனுஷனால தேவனுடைய சித்தத்தை செய்யவும் முடியாது, தேவ ஆவியின் நிறைவை அனுபவிக்கவும் முடியாது. நம்மில் இருக்கிற உலகம் என்கிற வாடை வெளியேறி இருக்கிறதா? உலக சிற்றின்பம் வெளியேறி இருக்கிறதா? உலக இச்சை மயக்கம் வெளியேறி இருக்கிறதா? உலக ஆசாபாசம் வெளியேறி இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நாட்கள் பொல்லாதவைகளானதா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா அவருடைய ரகசிய வருகை ரொம்ப அதிசீக்கிரமா இருக்க போகுது.
அன்னைக்கு வந்துட்டு ஆண்டவரே, நான் எலியா கூட வீட்டுக்குள்ள தானே உட்காந்துருந்தேன், ஜெபம்லாம் பண்ணேன், ஏஎஃப்எஃப்ல ஆராதனை அட்டன் பண்ணேன், 2021 நியூ இயர் சர்வீஸ்க்கெல்லாம் போனேன், புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போனேன், ஆனா என்கிட்ட என்ன இல்லையே, என்ன இல்லையா, நீ ரிஜெக்டட். அப்போ எப்ப பிரதர் நான் சூடேற முடியும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய. அப்ப உனக்குள்ள அபிஷேகம் வர வேண்டுமானால், உன் வாழ்க்கை உலகத்தின் கண்ணில் இருந்து தப்ப வேண்டுமானால், உலகத்தின் பிடியில் இருந்து நீ மீட்டெடுக்கப்பட வேண்டுமானால், ஏன்னா மொத்தம் பொல்லாங்க, மொத்தமும் பாவம். பாவம் செய்யறதுக்கு இன்னைக்கு அவ்வளோ ஈஸியா வழிகள் இருக்கிறது. ரொம்ப கேஷுவலா நடக்கிற இந்த சூழ்நிலையில நம்மை நாமே காத்து கொள்ள வேண்டுமானால், தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கை தேவனுடைய அபிஷேகத்தினால சூடேற்றப்பட்டு உலகம் முன்னிலிருந்து வெளியேற வேண்டும். பவுல் எழுதுகிறாரு, ஐயா நான் உலகத்தான ஒரு காலத்துல இருந்தேன், முள்ளில் உதைச்ச, எனக்கு கடினமா இல்ல, தெரியல அதோட வலி வேதனை. ஆனால் இன்றைக்கோ அவருடைய சிந்தையை, அதாவது கிறிஸ்துவின் சிந்தையை என் ஆவி அச்சாரங்களில் தரித்திருக்கிறேன். அப்ப ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனா இருக்கும்போது அவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறவனா இருப்பான். கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, வானத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், மண்ணுக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சாயலை அணிந்திருக்கிறபடினால, அவருடைய சாயலா இருக்கிறபடினால நாம் அவருக்குரியவர்களா இருக்கிறோம். அப்படியானால் உலகத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த அவர் பரிசுத்தர் என்று சொன்னால், நானும் அதே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற கட்டளைக்கு, நிபந்தனைக்கு உட்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் வானத்துக்குரியவருடைய சாயலை அணிந்திருந்தாலும் நிறைய நேரம் மண்ணுக்குரியவர்களாய் மாறிவிடுகிறோம். ஏனென்றால் தெய்வ பிள்ளையை நம்ம ஆட்டி படைக்கிறது நம்முடைய சுயம். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசைகளையும் அதன் மாம்சீக இச்சைகளையும் அவரோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உலகம் வெளியில போயிருக்குதா? ஏன் போக முடியல? இன்னைக்கு தேவ அபிஷேகத்தில் அவர் சூடேற்றுகிறதற்கு, தேவ ஆவியானவர் என்னை நடத்துகிறதற்கு அவர் விரும்புகிற அர்ப்பணிப்பை இன்னும் கொடுக்கலங்க. ஆதாமினிடத்திலிருந்து வந்தவர்கள் தான், ஆனால் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு சியோனுக்குள் பாடி பிரவேசிக்கிற ஒரு கூட்டம் என்கிறதையும் நம்ம மறந்து போய்விடக் கூடாது. தெய்வ பிள்ளையே, அந்த உள்ள போனோம்னு சொன்னா உலகம் நம்மள வெளியே போயிருக்கணும், உலகம் நம்ம வெளியே போயிருக்கணும். இன்னைக்கு உலக வாட வெளில போயிருக்கா? காலையில் ரெடியான ட்ரெஸ் பண்ண, கேஷுவலாக ட்ரெஸ் பண்ண, ஃபைன், எடுத்து பர்ஃப்யூம் எடுத்து அடி நடித்தேன். எதுக்கு பர்ஃப்யூம் போடுறோம்? நம்ம பக்கத்தில் வர்றவங்க நம்மிடத்தில் இருக்கிற நறுமணத்தை உணரணும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்கு? அதுக்கு தானே பர்ஃப்யூம் போடுறோம் எல்லாரும். சென்ட் எதுக்கு அடிக்கிறீங்க? ஒரு பாடி ஸ்ப்ரே, ஒரு டியோடரண்ட்டு, என்னெல்லாமோ போட்டு முகத்தில் பூச வேண்டியதெல்லாம் பூசி, என்னெல்லாம் ஜெல்லு வைக்கணுமோ எல்லாம் வச்சு சூப்பர், அதெல்லாம் ஓகே தான், ஃபைன், எல்லாம் பண்ணுறோம், ஓகே, ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வர்றோம். எதுக்கு? என் பக்கத்தில் யாராவது உட்காந்தாங்கன்னா கூட என்னோட ஸ்வெட் ஆகிற ஸ்மெல் வந்துடக்கூடாது, என்னிடத்திலிருந்து கெட்ட வாடை அடிச்சிடக்கூடாது, நல்ல வாடை, நல்ல நறுமணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ உலகத்துக்கு வெளிச்சமா, உலகத்திற்கு உப்பா இருக்க வேண்டிய சபையே எங்கேயா இருக்கிறோம்? என்னையா நல்லா தானே பிரசங்கம் தொடங்கினீங்க, நிறைவுன்னெலாம் பேசுனீங்களே, ஏன் இங்கே வந்தீங்க? அந்த நிறைவு வேண்டுமானால் சபையினிடத்தில் உலக புறஜாதிகள் நறுமணத்தை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு காலத்தில் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னாலே உலகம் பார்த்தது ஒரு மாதிரி. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் தான் சொல்லுவேன், நான் பாடுற பாட்டு, நான் பேசுகிற பிரசங்கம், என்னோட மியூசிக்கு, அது எல்லாத்தையும் விட என் லைஃப் ஸ்டைல் ஒருத்தனை இம்பேக்ட் பண்ணுதா? ஒரு முறை எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முழு நேர ஊழியத்துக்கு வராததற்கு முன்பாக உட்காந்து கோட் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன அறியாமல் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். ஒரு பொண்ணு என் பக்கத்தில், அந்த பொண்ணு திடீர்னு என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டான். நான் ரீமானா ஷந்தா ராபா லஹாமா
அப்படி என் பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த நாட்கள் முழு நேர ஊழியத்திற்கு வரப்போறேன். ஏறக்குறைய ஆண்டவருக்கு எனக்கு ஒரு பெரிய போராட்டம். அந்த காலத்தில் பேசிட்டு இருக்க சொன்ன அந்த பொண்ணு சொல்லுது, நான் பெருமைக்கா சொல்ல, நீ பேசும்போது எனக்குள்ள என்னமோ ஒன்று வைப்ரேஷன் ஆகுது அப்படிங்குது. நான் சொன்னேன், உன் சேரை செக் பண்ணு அப்படின்னு. அந்த பொண்ணுடைய சேர் ஃபிட்டாக கரெக்டாக தான் இருந்துச்சு. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம் இருதயத்தின் தியானங்களும் அவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்போது நம்ம பேச்சில் கூட இயேசுவை ஒரு மனிதன் உணர முடியும். ஐயா, அதுதான் உலகத்தை வெறுத்து ஒதுக்கின ஒரு வாழ்க்கை. அந்தகாரத்தினுடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டம், மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு சொந்தமான பரிசுத்த ஜாதியாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியின் இடத்துல எப்படி ஜாதி மல்லிப்பூல மல்லிகைப்பூ மன கமகமன் வருமோ, அது மாதிரி பரிசுத்த ஜாதியின் இடத்திலிருந்து பரிசுத்த வாடையை தவிர அசுத்த வாடை வரவே வராது. அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை பானை என்ன நறுமணத்தை கொடுக்கிறதா, இல்லை வாடைகள் நிறைந்ததா இருக்கிறதா? ஒருவேளை 2020 வரைக்கும் தேவன் விரும்பாத ஏதோ ஒரு காரியம் நம்மில் இருந்திருக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. ஏதோ ஒண்ணு இன்னைக்கு அதை விட தீர்மானிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு பிரியமானதா இருக்கணும். பாட்டு பாடுறோம்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறதையா. ஃபாதர் எழுதுறாரு, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும். அவர் விரும்புகிற பாதையில தினந்தோறும் நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம வாழ்க்கை பானை அப்படி இருக்கணும்னா உலக வாடை நம்ம வெளியேற்றப்பட்டதா இருக்க வேண்டும். 2வது காரியம், இப்போ உங்க வீட்டுல ஒரு பானை வச்சிருக்கீங்க. நீங்க தான் பேசணும். உங்க வீட்டுல ஒரு பெரிய பானை வச்சிருக்கிறீங்க. அந்த பானையில ஓட்டை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. பானையில ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னு யாராவது தண்ணி ஊத்துவீங்களா? அதுல தண்ணி ஊத்துவீங்களா? மாவு ஊத்துவீங்களா? சிலரை கேட்டா சொல்றாங்க, பிரதர், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்கிற ஒண்ணு தங்கவே மாட்டது. நான் பானையாத்தான் இருக்கிறேன், குயவன் கையில் அர்ப்பணிக்கப்பட்ட களிமண்ணா தான் இருக்கிறேன், ஆனா ஆசீர்வாதம் தங்க மாட்டது. நல்லா சம்பாதிக்கிற, பணம் நிக்க மாட்டது, எல்லாம் செய்யறேன், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் நிக்க மாட்டது. ஏன்னா பானையில ஏதோ ஒரு வாட்டர் இருக்கு. ஃபைன், அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நான் எதை இங்கே காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப என்னுடைய ஷர்ட் பிரவுன் கலரா இருக்கு, ஓகே, கரெக்ட் தானே? காப்பி கலர்ல இருக்கு. இப்ப இதுல ஒரு ஒயிட் கலரா பெரிய ஒரு ரவுண்டா ஏதோ ஒண்ணு இங்க ஒட்டி இருக்கு, ஒரு கரை ஒட்டி இருக்கு. அப்ப இந்த ஷர்ட்டை நான் போட்டு வந்தா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? பிரதர், பிரசங்கம் பண்ண வந்திருக்கீங்க, உங்களை அண்ணன் வேற அங்கிருந்து கூப்பிட்டு இருக்காரு, ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுத்து, இப்படி ஒரு ஷர்ட்டை கூட நல்ல ஷர்ட்டை போடாம இவ்வளவு பெரிய ரவுண்டா கரை இருக்கதை போட்டு வந்திருக்கீங்க, இப்ப ஷர்ட்டை மாத்துங்க பிரதர் சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ பானையில வாட்டர் இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க? ஐயா, இது வாட்டர் பானை, யார் இதுல எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. ஓகே, அதே ஷர்ட் கொண்டு வரேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஏதோ பிளாக் கலர் இருக்கு, எனக்கே தெரியல, நானே இப்பதான் பாக்குறேன். யாருக்காவது தெரியுதா? ஆனா எனக்கு தெரியுதா? உங்க யாருக்கா தெரியுதா? எனக்கு தெரியுதா? அப்போ இது எதை குறிக்கிறதுனா, பெரிய ஓட்டைகள் என்ன சொல்லி நிறைய ஓட்டை நம்ம பார்த்துருவோம், ஆனா சின்ன சின்ன காரியங்கள்ல யாருமே கான்சென்ட்ரேட் பண்றது கிடையாது. இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய்
நிறைவுள்ளதாய் மாற்றும்படி விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம இன்னும் தூசியை உதறிவிடாத ஒரு கூட்டமா இருக்கிறதுனால எழும்ப முடியல. குப்பையை ஒதுக்கிடுவோம், நல்லா கூட்டி ஒதுக்கிடுவோம், ஆனா தூசியை தட்டி விடுறோமாங்கிறது தான் மேட்ரு. ஹலோ, சின்ன சின்ன காரியத்துல உன் பானையில் ஓட்டை இருக்குமானால் என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு பொடி ஓட்டை, ஒரு குண்டூசி அளவுக்கு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கிறோமே, குண்டூசி அளவுக்கு ஹோல் இருக்குன்னு வச்சுக்கிறோம். சண்டே இன்னைக்கு போயிட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க உங்க வீட்டுல, நல்லா தண்ணி பிடிச்சி வச்சிடுறீங்க, நிரப்பி வச்சிடுறீங்க. திங்கக்கிழமை போய் பாக்குறீங்க, லேசா குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. குறைஞ்சிருக்குதான், உங்களுக்கே ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? ஒருவேளை இவ்வளவு தண்ணி தான் ஊத்துனமோ, இல்லை ஒரு பாயிண்ட் குறைச்சி தான் ஊற்றணுமோ, இல்லை இல்லை இவ்வளோதான் நான் ஊற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். செவ்வாய்க்கிழமை போய் பார்த்தோம்னா இன்னும் ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. என்னையா இது, நல்லா தானே சண்டே பிரசங்கம் கேட்டு நிறைவாக தானே வந்தேன், எப்படி குறைஞ்சிருக்கு? புதன்கிழமை பார்த்தா உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வியாழக்கிழமை இல்லை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஃபுல்லாக ட்ரை ஆயிடுது. அப்போதான் நமக்கு யோசனையே வரும், ஐயோ பானையில ஏதோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கு. அப்ப உடனே என்ன பண்ணுவோம்? பானையை எடுப்போம், எடுத்து சுத்தி முத்தி பார்ப்போம், எந்த இடத்துல ஓட்டை இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். பானையில ஓட்டை இருக்குன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, உள்ளே இருந்த நீர் கசி ஆரம்பிக்கும், உள்ள வச்சிருக்கிற அந்த என்ன திரவமானது வெளியில வெளிப்பட ஆரம்பிக்கும், எப்படியோ நமக்கு தெரியாம வெளியே போயிடும். ரெண்டாவது, இந்த ப்ராசஸ் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த வெளியில ஏற ப்ராசஸும் எப்ப நடக்கும்னா, நீங்க ஊத்தி வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாது தண்ணி கசிதாங்கிறது. நீங்க தூங்க போவீங்க தெரியுமா, உன் அந்தரங்கமாய் நீ தனியா இருக்கும் போதுதான் உனக்குள்ள இருக்கிற சில ஓட்டையிலிருந்து பிசாசு சில காரியத்தை அப்படியே திருட ஆரம்பிப்பான். ரெண்டாவது, ஒரு பானையில குட்டி ஓட்டை இருக்குன்னா, பொடி ஓட்டையை எறும்பு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள எறும்பு வந்துடும், உள்ள எறும்பு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக எறும்பு வரும். ஒரு நாள் ஒரு எறும்பு வரும், ரெண்டாவது நாள் 2 எறும்பு வரும், மூணாவது நாள் 3 எறும்பு வரும், 5வது நாள் 5 வரும், 10வது நாள் 10 வரும். கடைசியில் எறும்பை பிடிக்கிறதுக்கு எலி வரும், எலியை பிடிக்க பாம்பு வரும், பானை உடஞ்சி போயிடும். நம்முடைய வாழ்க்கை பானை ஓட்டைகள் உள்ளதா இருக்குமானால் நம் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் திருடப்படும், கொள்ளையாடப்படும், சூறையாடப்படும். அதே நேரத்தில் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிற இன்னொருவன் இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒருவன் தன்னுடைய தந்திரங்களை வாழ்க்கை பானைக்குள் அனுப்ப ஆரம்பிப்பான். கடைசியில் மொத்த பானையும் சிதறுண்டு போயிடும். ஒரு காரியம் சொல்லட்டுமா, சிம்சோனுக்கு அப்படிதான் திம்னாத்துக்கு போனார், ஒரு பெண்ணை பார்க்கிறார், அப்பா அம்மா கூட தான் போனார். நல்லா கவனிங்க, ப்ளூரல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அவர்கள் போகும்போது, ஆனா சிங்க எதிர்ப்படும் போது அவனுக்குன்னு வருது, சிங்குலரா மாறுது. அப்பா அம்மா கையை விட்டான். பரம தகப்பனுடைய கையை என்னைக்கு நீங்க விடுறீங்களோ, உங்க வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் நிலைத்திருக்கிறது என்னைக்கு விடுறீங்களோ, அன்னைக்கு ஓட்டை விழுக ஆரம்பிச்சிடும். இப்ப முதல் ஓட்டை ஸ்டார்ட் ஆகுது, சிங்கம் வருது, அடிச்சிடறான். அங்கே ட்விஸ்ட், திரும்ப தேனு அங்கிருந்து கொண்டு வந்து அப்பா அம்மா கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே ஃபைன். காசாவுக்கு போகிறார், வேசியை பார்க்கிறார். அடுத்த ஓட்ட வழியை அடுத்த இது தெளிலால் கடைசியில் அபிஷேகத்தை முற்றிலுமாக அடுத்த ஒரு உள்ளத்துல இழக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அது இவன் கூட்டமா இருக்கும்போது இவனுக்கு எதிர வரல. நல்லா கவனிக்கணும். கூட்டத்தில் உட்கார்ந்து கைதட்டி பாடும்போது ஒன்னும் நடக்கல. கூட்டத்தில் எதிரிகளோடு போர் செய்யும் போது எல்லாத்தையும் அடிச்சா. ஆனா எப்ப தனியா இருந்தானோ அப்பதான் பிரச்சனை. உள்ள இருந்த ஓட்ட வழியா இச்ச உள்ள வந்து வந்து மாம்சத்தை தூண்ட ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டான். என்ன நடந்துச்சு? சாதிக்க வேண்டிய ஒரு மனுஷன், எழுப்புதலை கொண்டு வர வேண்டிய ஒரு மனிதன், நிறைவின் அபிஷேகத்தினால் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு மனுஷன் இப்ப காமெடி பீஸா மாறிட்டான், வேடிக்கை காட்டுகிறவனா மாறிட்டான். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, வேடிக்கை காட்டுறவனா தான் இருந்தான்.
அபிஷேகம் இல்லாத வர வேடிக்கை காட்டுறவன் எப்ப அபிஷேகம் அவன் பானைக்குள்ள திரும்ப வந்துச்சோ அவன் முன்னாடி ஒரு ஆள் நிக்க முடியல. ஒரே இடியில 3000 பேரை இடிச்சு தள்ளிட்டா. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை ஏதோ ஒரு ஓட்டை நிமித்தமோ அபிஷேகம் வெளியே போயிருக்கலாம். உன் அபிஷேகத்துல குறைவு வந்திருக்கலாம். உன் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை உனக்குள்ளாக இந்த 2021 வருஷத்துல உனக்குள்ள மீண்டுமாக அவர் சூடேற்றி விடும்படி விரும்புகிறார். அந்த அனல் உனக்குள்ள வருமானா, நீ இழந்து போன அபிஷேகம் 2 தனியாய் உனக்குள்ள வருமானா, உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் எழும்பின துஷ்டன் அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டோ. நல்ல கைகளை எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு தட்டி ஆர்ப்பரித்து சொல்லுவோம். ஷரமன ஹம்தரபல குரு. ஓட்டையிலிருந்து அபிஷேகமும் ஆசீர்வாதமும் சூறையாடப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார் தெய்வ பிள்ளையே. ஐயா, லாக்டவுன் தாயா, மழை இல்லை, எல்லாம் ஓகே. ஆனாலும் என் வாழ்க்கை, ஆனாலும் என் வாழ்க்கை பிரியம் உள்ளதாய், அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறதா? நான் அடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பாட்டு எழுதுகிறேன். ஜி மேஜர். என்னதான் நேர்ந்தாலும் இயேசு என்னோடுதான். கஷ்டப்பாடு பெருகிடினும் காக்கும் கரம் அது என்னோடுதான். உங்க அழைப்பின் சேவையை பின்தொடர்வேன். நம்பி தந்த பொறுப்பை நிறைவேற்றுவேன். என்னதான் நேர்ந்தாலுமே அந்த இயேசு என்னோடுதான். என்னதான் நேர்ந்தாலுமே அந்த இயேசு என்னோடுதான். கஷ்டப்பாடு பெருகிடினோ, கஷ்டப்பாடு பெருகிடினோ, காக்கும் கரமாது என்னோடுதான். காக்கும் கரமாது என்னோடுதான். கைகளை உயர்த்தி உங்க அழைப்பின் சேவையை பின்தொடர்வேன். நம்பி தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். உங்க அழைப்பின் சேவையை பின்தொடர்வேன். நம்பி தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். ஏசையா, ஏசையா, ஏசையா. அப்ப நம்மளை நம்பிதான பொறுப்பு கொடுத்திருக்கிறா, நம்பி கொடுத்திருக்கிறா. என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தி இருக்கிறபடினால என்னை நான் காத்து கொள்ள வேண்டியது, முற்றிலும் அவர் விரும்புகிறபடி என் வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாயிருக்கிறது. அப்ப என் வாழ்க்கையில ஓட்டம் இருக்குமானால் உலகம் என்னை கொண்டு போய்விடும். பிசாசனை இழுத்துக் கொள்ளுவான். ஓட்டம் இருக்குன்னு சொன்னா தேவன் விரும்புகிற நிறைவு நம்மிடத்தில் அழைத்திருக்க முடியாது. இந்த 2021 ஆண்டு உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆனா பானையில ஓட்டம் இருக்குமா? அடைச்சிருங்க. ஓட்டம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? பானையில அடைச்சிருங்க. இன்னொன்னு, உலக வாட சொன்ன முதல்ல உலக வாட வெளியே போகணும். உலக வாட வெளியே போகணும். ரெண்டாவது, உன் வாழ்க்கையில் இருக்கிற ஓட்டை அடைக்கணும். அப்பதான் நிறைவு தங்க முடியும். உங்களுக்கு தெரியும் எந்த ஓட்டன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு ஓட்டையை பிசாசு நல்லா உளி மாதிரி அடிச்சு ஓட்ட போட நினைச்சான். ஆனா விட்டுட்டு தைரியமா ஓடினா. என் பானையை என்ன ஆணி அடிச்சாலும் ஓட்ட போட முடியாதியா? ஏனென்றால் நான் பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை ஒருவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் கருவை கண்ட கண்களுக்கு முன்பாக என்னால் பாவத்தில் விழ முடியாது என்று சொல்லி அவன் ஓட ஆரம்பிச்சான். ஓடி பாருங்க, ஓட்டை அடைச்சு பாருங்க. ஆசீர்வாதம் ஊத்த 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 அவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையோ உந்தன் ஆவியின்
அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையோ. கேட்டு பாருங்க, ஓட்டை ஆட்டோமேட்டிக்கா அடைக்கப்படும். நான் சொல்ல முதல் காரியம், வாடை வெளியேற வேண்டுமானால் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்பதான் புதுவலன் வரும், அபிஷேகம் வரும். அப்பொழுது உன்னை நிறைவாய் கர்த்தர் மாற்றுவா. இரண்டாவது, ஓட்டை அடைக்கப்படும். மூணாவது முக்கியமான காரியம், டைம் முடிஞ்சிருச்சு, நான் சீக்கிரமா சொல்லி பிடிக்கிறேன். மூணாவது, உங்க வீட்டில் இருக்கிற பானையில் இன்னைக்கு போய் தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க. 10 நாளைக்கு அப்புறம் அதை குடிப்பீங்களா பிரதர்? குடிக்க மாட்டீங்க. சிஸ்டர், உங்க வீட்டில் ஒரு மாவு ஊற்றி வைக்கிறீங்க பானையில், 10 நாளைக்கு அப்புறம் அந்த மாவில் தோசை ஊற்றுவீங்களா? ஏன்? புளிச்சிரும். ஏன் தண்ணி குடிக்க மாட்டீங்க? அதை குடிச்சா கெட்டு போயிருக்கும். நம்ம சரீரத்திற்கு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடும், வியாதியை கொண்டு வந்துடும் சொல்ல முடியாது. கொரோனா பாசிட்டிவ்னு காட்டிடும் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது, எல்லாம் நடக்கும். ஃபைன். அப்போ ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோம்? பானையை ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம்? பானையை கழுவுகிறோம். ஏன்னா அது கெட்டு போயிடும் தண்ணி அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளும் கழுவி கழுவி புதிதாக்கி தான் பானையில ஊற்றப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை உள்ள ஊத்துறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வாழ்க்கை பானை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல புதுப்பிக்கப்பட வேண்டும். சிலர் கேட்டா சொல்லுவாங்க, ஐயா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நான் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா, எப்படி பாட்டு பாடினேன் தெரியுமா, எப்படி பைபிள் வாசிச்சேன் தெரியுமா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஹலோ. ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி 8-9 மணிக்கு ஆராதனைக்கு நான் 8:30 மணிக்கே சர்ச்சில் இருப்பேன். பிரதர், இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? அதுதான் சிலருக்கு என்னன்னா புரிய மாட்டேது. நான் போன வருஷம் சாப்பிட்டேன், நேத்து சாப்பிட்டேன், முந்தா நேத்து சாப்பிட்டேன், போன மாசம் சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா யாராவது? சொல்லுங்க, இன்னைக்கு சாப்பிடாம இருப்பீங்களா? ஏன்? பசிக்கும். அப்பனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பசி என்று ஒன்று இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை குறித்ததான தாகம், இல்ல தேவன் என்னை பண்படுத்தும்படி, தேவன் என்னை பயன்படுத்தும்படி, தேவன் என்னை உருவாக்கும்படி என் பாத்திரத்தை, என் பானையை அவர் விரும்புகிறபடி மாற்றுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் பலிபீட சண்டையில என் மாம்சத்தை கிருபாதார பலியாக அவர் சிதைப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒருவனாய் நான் இருக்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் கடந்த கால வாழ்க்கைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேத்து சாப்பிட்டேன், முந்தா நேத்து சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிடாம யாராலும் இருக்க முடியாது. நேத்து தண்ணி குடிச்சேன், போன வருஷமே தண்ணி குடிச்சிட்டேன். அதான் போன வருஷமே குடிச்சிட்டீங்கல்ல, போன வருஷமே சாப்பிட்டீங்கல்ல, எதுக்கு இப்ப இன்னைக்கு சாப்பிடுறீங்க? அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறது. கடந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன். நோ, ஆண்டவர் சொல்றாரு, காலை தோறும் அவருடைய கிருபைகள், வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகள் தந்து உன்னை நடத்தும்படி அவர் விரும்பும் போது அந்த புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய உயர்வையும் புதிய மேன்மையும் சுதந்தரித்துக் கொள்வதற்கு பலிபீட சண்டையில தெய்வ பிள்ளையே காலையில இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமா கிருபாதார பலியாக உன்னை ஒப்பு கொடுக்க முடிகிறதா? வாழ்க்கை பானை தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால் கழுவும்படிக்கு நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரோமர் 12:1 அந்தப்படியே சகோதரரே, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் அவருக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. அதை நம்ம செய்யறோமா? அவருக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் பலிபீட தண்டையில நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஏதோ நேத்து ஜெபம் பண்ண, நேத்து வாழ்ந்த, நேத்து பைபிள் வாசிச்சேன், அதெல்லாம் இனி ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இனி வரப்போகிற காலங்கள், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னும் கொடிய காலங்களாக தான் இருக்க போகிறது. ஏனென்றால் பைபிள்ல எழுதப்பட்ட அத்தனை சத்தியங்களும் நிறைவேறுகிற ஒரு காலங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட போகிற ஒரு நாட்களுக்குள்ள சபை கடந்து வந்திருக்கிறது. தேவனுடைய நீதி நியாயங்கள் நியதிகள் வெளிப்பட போகிற ஒரு காலத்திற்குள்ள சபை வந்திருக்கிறது. இனியும் ஏனோ தான் என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருப்போமானால் வருகையில கைவிடப்பட்டு பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிவிடுவோம். நிறைய பேரை பார்த்தோம், இம்மைக்காக மட்டும் ஆண்டவர் சமூகத்துக்கு வர்றது.
வசனம் அதை குறித்து சொல்லுது, இம்மைக்காக மட்டும் கிறிஸ்துவை நம்பினால் நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்களா? நான் எக்ஸாம் போகும்போது மட்டும் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போது மட்டும் ஜெபம் பண்ணுவேன் பிரதர். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தானே, சாட் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தானே, வெளியில போறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தானே, டிராவல் பண்றதுக்கு நேரம் ஒதுக்குறோம் தானே. எத்தனை பேர் ஒரு டிசிப்ளின்டா, ஃபிக்ஸ்டாப்பா, ஸ்கெட்யூல்டாப்பா பிரயர் லைஃப், ஜெப வாழ்க்கை, தேவன் அவர் விரும்புகிறபடி என்னை மாற்றுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் நான் ஒப்பு கொடுக்கிறவனா, அந்த டைம்ல அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணம் அதுதான், அநேக குறைகளுக்கு காரணம் அதான். நான் சொல்றேன் 2020 வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனை இருந்திருக்கலாம், நிறைய போராட்டம் இருந்திருக்கலாம், நிறைய வியாதி என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், சபைக்குள்ள போராட்டம் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம். 2021 நீ ஒவ்வொரு நாளும் முன்னே நீயே பலிபீட தண்டையில ஒப்பு கொடுத்துப்பா. நீ நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமான நன்மைகளையும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் 2 சொனியான நன்மைகளையும் உன் வாழ்க்கையில அவர் கட்டளையிடுவார். கை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களால பார்த்து எனக்கு பயமா இருக்கு. ஹalleluya. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தினந்தோறும் தேவன் நம்மை கழுவுவதற்கு, நம்மை புதிதாக்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பானையை நம்ம இருக்கணும். உலக வாடை வெளியே போயிருக்கணும், ஓட்டை அடைக்கப்பட வேண்டும். 3வது பானை புதிதாக்கப்பட வேண்டும். கடைசி ஒரே ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், கானாவூர் கல்யாணம். தமிழ்ல ஜாடிகள்னு போட்டிருக்கிறாங்க. 2வது அதிகாரம் 6வது வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம். தமிழ்ல ஜாடின்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷ்ல பாட்டின் தான் இருக்கு, பானன் தான் இருக்கு. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே அப்படின்னு வசனம் ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப அழகு. அதாவது கல்யாண வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம், நல்ல டை கட்டுவோம், நல்லா ஷூஸ் போடுவோம், நல்ல பர்ஃப்யூம் போடுவோம், நல்லா பவுடர் போடுவோம், நல்ல மேக்கப் பண்ணுவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். யூத கலாச்சாரத்தில் ஒரு காரியம் இருந்துச்சு, நம்ம அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் நேராக போனவனே கார்ல இருந்து இறங்கினவனோ, பைக்ல இருந்து இறங்கினவனோ, பஸ்ல இருந்து இறங்கினோ கல்யாண வீட்டுக்குள்ள நேராக போயிடுவோம், இல்லை சாப்பிட்ற இடத்துக்கு போகலாம், சூப்பர் ரிசப்ஷன் ஆளுக்கு போயிடலாம். ஆனா யூத கலாச்சாரத்தில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா, கல்யாணம் நடக்கிறது என்று சொன்னாலே கல்யாணத்துக்கு வர விரும்புகிறவங்க, அழைக்கப்பட்ட எல்லாரும், தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் கல்யாண வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அங்க கால் கழுவுறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க ஜூவிஸ் கல்ச்சர்ல. நான் படிச்சேன், நிறைய படிச்சேன். இன்னொன்று, இந்த கானாவூர்ல இயேசு ஏன் முதல் அற்புதம் செய்யறாரு அப்படின்னா, கானாவூரை யோசுவா பிரித்து கொடுக்கும்போது, யோசுவா 19:28 வீட்டில் போய் வாசிக்க, அங்கே வரும் கானாவுக்கும்னு வரும், எபிரோனுக்கும் சீதோனுக்கும் கானாவுக்கும்னு வரும். நல்லா ரிலேட் ஆகுது பாருங்க. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத், கானான் அங்கே வரும். அப்ப நிலங்களை பங்கிட்டு கொடுக்கும்போது யோசுவா கானாவூரை ஆசேருக்கு கொடுக்கிறார். ஆசேருக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்குன்னா, யாக்கோபு ஆசீர்வதிக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களை போஷிக்கிறவனா இருப்பான், ருசி நிறைந்த பதார்த்தங்களை எல்லாருக்கும் கொடுக்கிறவரா இருப்பார். அப்பனா ஒரு ராஜாவுக்கே சாப்பாடு கொடுக்க வேண்டியவருடைய வீட்டில் நடக்க போற அந்த தலைமுறை கல்யாணம். இப்ப எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் அங்க வருவாங்க கல்யாணத்துக்கு, ஊர்ல இருக்கிற பெரிய ஆளுங்க, ராஜாவுக்கே சாப்பாடு கொடுக்கிறவர். இப்ப கல்யாணம் வேற, நார்மலாவே தந்தூரி சிக்கன் அவங்க வீட்டுல என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். இப்ப கல்யாணம் வேற, அப்ப சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? ஆசேர் தலைமுறையினருக்கு சாப்பாடு பயங்கர ருசியா இருக்கு, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பயங்கரமா இருக்கும். ஆனா ரசம் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும், ஆண்டவர் தான் ஒரு நிறைவு, இந்த குறைவை ஆண்டவர் தான் நிறைவா மாத்தணும். மரியாள் வந்து நிக்கிறாங்க, எல்லாரும் கிச்சன்ல இருக்கவங்க போய் நிக்கிறாங்க, என்னையா குறைஞ்சு வச்சுன்னு. இந்த அம்மா மட்டும் போக வேண்டியவர்கிட்ட போறாங்க, கரெக்டா போறாங்க. ஏன்னா நம்ம 10 மாசம் இயேசுவை சுமந்தவள், எல்லாவற்றிற்கும் மேல 30 ஆண்டு காலம் இயேசுவோடு நடந்தவள், இயேசுவோடு கூட வாழ்ந்தவள். அதனாலதான் அங்க போய் நிக்கிறாங்க கரெக்டா. நின்னோடனே அவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து, கவனிங்க, கிச்சன்ல போய் அந்த பானையை தூக்கிட்டு வாப்பா, ஜாடியை தூக்கிட்டு வாப்பா சொல்லல. அவர் சொல்றாரு, யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படி. அப்படின்னா கல்யாண வீட்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி கால் கழுவுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஜாடி வச்சிருக்காங்க தெரியுமா?
அதை எடுத்துட்டு வாங்கங்கிறாரு. யாருக்குமே புரியல, என்னடா இவரு அதை கொண்டு வராரு. சரி சொல்லிட்டார்ல, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சிடன்னு சொல்லிட்டு பானையை கொண்டு வந்துடுறாங்க. கருமையான தெய்வ பிள்ளைய பானை அவருடைய கரத்துக்கு வந்தவுடனே அவர் தண்ணியை உடனே ஊற்ற சொல்லலை. முதலாவது பானையை தொடுகிறார், பானையை மாற்றுகிறார். ஏன்னா பானை அவருடைய கரத்துக்கு உள்ள இருக்கணுங்கிறது அவருடைய விருப்பம். அவர் கைக்குள்ள இருந்தா தான் அதுல ஊற்றப்படுற தண்ணீர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும். நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், நான் புறந்தள்ளப்பட்டிருக்கிறேன், தூரமா என்ன வச்சிருக்கிறாங்க. நான் சொல்லட்டுமா, உன்னை யாரும் தூரமா வைக்கல, யாரும் தள்ளல. ஆனால் நாமே சில நேரத்துல இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இல்லாத ஒரு இடத்துல போய் இருக்கிறதா பிரச்சனை. நான்காவது காரியம், பானை இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இப்ப எல்லாரும் அதை கால் கழுவுறது யூஸ் பண்ணிருப்பாங்களா? யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா பானை இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இப்ப வைக்கப்பட்டிருக்கு. ஆதாம் பார்த்தா தான் கேட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னா படைச்ச அவருக்கு தெரியல. ஐயா ஒவ்வொன்ன படைக்கும் போது வார்த்தையில கர்த்தரை கொடுத்தார். ஆனால் ஆதாம படைக்கும் போது மாத்திரம் சிங்காசனத்தை விட்டு எழும்பி கீழே வந்து நாசியின் சுவாசத்தை ஊதி தான் எப்படி இருக்கிறனோ அப்படியே பிள்ளைய படைச்சார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஆதாம் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்படின்னா எப்பேற்பட்ட இடத்துல அழகு நிறைந்த கரத்துக்குள்ள என் உள்ளங்கைக்குள்ள இருக்க வேண்டிய நீ இன்னைக்கு சாக்கடைக்குள்ள போய் விழுந்து கிடக்கிறையே. நாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பானை இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை. அவருடைய உள்ளங்கைகளுக்குள்ளாக நாம் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பரத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள். அப்பனா பானை அடங்கி உள்ள இருக்கணும். எங்க உள்ள இருக்கணும்? அவருக்குள்ளாக இருக்கணும். இப்ப பாருங்க, பானை அவர் கைக்கு வந்துச்சா, வந்தவனே தண்ணியை ஊத்த சொல்றாரு, தொடுறாரு. முன்னாடி இருந்த ரசத்தை விட இப்ப பானை இருக்க வேண்டிய இடத்துக்கு வந்ததுனால அதுல ஊற்றப்பட்ட தண்ணீரும் கூட ஆசீர்வாதமாய் மாறுமானா? தெய்வ பிள்ளை, நீ ஆண்டவருடைய கரத்துல இருந்துப்பா. ஓ, ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்துப்பா. உன் மேன்மை, உன் உயர்வு எல்லாவற்றிலும் ஒரு நிறைவானதாய் அவர் உன் வாழ்க்கையை மாற்றி காண்பிப்பா. கடைசியா எலியா அந்த அம்மாவுக்கு சொல்லும் போது வசனம் சொல்லுகிறது, எலியா சொன்னபடியே பானையில அம்மா குறையவே இல்லையா, நிறைவா இருந்துச்சு. ஊர்ல மழை இல்லை உண்மை, ஊர் முழுவதும் கொரோனா உண்மை, செகண்ட் வேவ் வர்றது உண்மை, எல்லாம் உண்மைதாங்க. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம். என் வாழ்க்கை சொல்லுங்க, இல்லை நான் சொல்லுறத சொல்லுங்க, என் வாழ்க்கை இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை பானை உலக வாடை இருக்காது, நறுமணம் நிறைந்ததா இருக்கும். சொல்லுங்க, நறுமணம் நிறைந்ததா இருக்கும். உங்க சத்தம் கேட்கல. சொல்லுங்க, இந்த பூனையை பார்த்தா பால் குடிக்குமான்னு தெரியுது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா சொல்லுங்க. சரி, என் வாழ்க்கை பானை, சத்தமா, என் வாழ்க்கை பானை நறுமணம் நிறைஞ்சதா இருக்கும். என் வாழ்க்கை பானையில ஓட்டை இருக்காது. என் வாழ்க்கை பானை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். புதிய கிருபைகளை சொல்லுங்க, புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய நிறைவை நான் அனுபவித்துக் கொண்டே தான் இருப்பேன். என் வாழ்க்கை பானை இருக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதாவது என்னை படைத்த கரங்களுக்குள்ளாக நான் அடங்கி இருப்பேன். ஏனென்றால் நான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு வித்தியாசமான வாழ்க்கை வாழுகிற ஒருவர் 2 கைகளை எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமாய் தலைக்கு மேல தூக்கி தட்டி மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் இந்த நிறைவுக்காக காத்திருக்கிறீங்க? இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நிற்கல. ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன். ஓட்டைகள் அடைக்கப்படும்படி, உலக வாடை வெளியேறி நறுமணமாய் வாழும்படி, உலகிற்கு வெளிச்சமாய் உப்பாய் இருக்கும்படி, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் என்னை புதுப்பிக்கிறதற்கு இடம் கொடுக்கிறவனா, புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிறதற்கு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதற்கு
என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பொழுது என் எல்லா குறைவுகளோ நிறைவா மாறோ. ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, தந்திட வேண்டுமே அக்கினி. எத்தனை பேருக்கு அந்த நிறைவு வேணும்? கடைசியா பாடி முடிக்க போறோம். எத்தனை பேருக்கு அந்த நிறைவு வேணும்? நல்ல கையை தட்டி சொல்லுங்க. அந்த நிறைவின் அபிஷேகம், நிறைவின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கை பானைக்குள்ள எனக்கு வரட்டும். நல்ல கையை தட்டி சொல்லி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. வானம் திறந்து பூற்றோம், வல்லமை நீர் ஊற்றோ, என் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஊற்றுமே. வானம் திறந்து பூற்றோ, வல்லமை நீர் ஊற்றோ, என் வாழ்க்கையை நீர் மாற்று ஊற்றுமே. கைகளை உயர்த்தி கேட்போம். ஊற்றிட வேண்டுமே, என்னை நிரப்பிட வேண்டுமே, ரபலமசை தந்திட வேண்டுமே அக்கினே. ஊற்றிட வேண்டுமே, என்னை ஒவ்வொருவருக்குள்ள அந்த நிறைவு இறங்கி வரட்டும் அப்பா. ஓட்டைகள் அடைக்கப்படுவதாக, உலக வாடைகள் இப்பொழுது வெளியேறட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ள வரும்போது வேலனை உண்டு பண்றீங்க. நீர் எங்களுக்குள்ள வரும்போது எல்லா குறைவுகளும் நிறைவாக மாற்றப்படுகிறது. இப்ப ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா குறைவுகளும் நிறைவாக மாற்றப்படுகிறதற்காய் நன்றி. பொருளாதாரத்தில் நிறைவு வரட்டும், இவர்கள் கையிட்டு செய்கிற வேலையில் நிறைவு வரட்டும், ஆசீர்வாதத்தில் நிறைவு வரட்டும், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு பரலோகம் என்ற காலை வேளையில் காற்றலையிடுவதாக. வானம் திறந்து ஊற்றோ, வல்லமை நீரூற்றோ, என் வாழ்க்கையை நீர் மாற்றோ. நல்ல கையை தட்டி அந்த நிறைவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஹல்லேலூயா.